ஸோ ஹாய் சார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்கூல் ஓப்பன், பாப்பாக்குமே ஸ்கூல் ஓப்பன். அப்புறம் வந்துட்டு ப்ரீகேஜிலேருந்து மேடம் இப்போது எல்கேஜிக்கு போகிறாங்க. ஸோ அவளுக்கு வந்துட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அவளுக்கு நிறையா லஞ்ச் பாக்ஸ், ஒரு வருஷத்தில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் எடுத்துருப்பேன். ஒரு 3 தடவை 4 தடவையாவது எடுத்திருப்பேன். லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் கேன், அது எல்லாத்தையுமே உடச்சிட்டா. அது இல்லாமல் தொலைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு மொதல் நாள் நைட்டு தான் நாங்கள் வந்துட்டு எல்லாமே எடுக்க போகிறோம். அதனால மேடம் பேக் இருக்குது, பேக்குமே மேடம்க்கு புதுசு வேணுமா. ஸோ அதனால் அவளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து விளாக் வரும். ஏன் நான் வீடியோ போடலை, லைவ் ஏன் வரல அப்படின்றது ஒரு வீடியோவாக நான் கம்மிங் வீடியோஸில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அப்பப்போ வீடியோ வர்றத ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பாப்பாக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைவா நீ என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போ விழுத்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. ஹாய், நம்ம வந்துட்டு பாப்பாக்கு போய் குட்டி ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அது எங்க அங்கதான் அந்த பையில போய் பாரு, அப்பா வச்சிருக்காங்க. நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு 1 by 1 காமிக்கணும் அப்படின்றதுக்காக கடையில போய் நம்ம பண்ணதை வந்துட்டு வீடியோ எடுக்கல. ஏன்னா அது வந்துட்டு செம்ம கூட்டம். ஏன்னா ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போறாங்கல்ல, அதனால ஃபுல்லா இன்னைக்கு நைட்டு தான் இன்னைக்கு நைட்டு தான் எல்லாருமே எடுத்துட்டு இருக்கிறதுனால பஜார்ல டவுனுக்குள்ள அப்புறம் வந்துட்டு எடுக்கிற கடையில ஃபுல்லாமே கூட்டம். ஸோ அதனால வீடியோஸ் எடுக்க முடியல. பார்த்துட்டு எப்படா வீட்டுக்கு வருவோம்னு இருந்துச்சு. வர்ற வழியில வந்துட்டு காய்கறியுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு 1 by 1 பாப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு மடியில அவளுக்கு வந்துட்டு போன வருஷம் அவ ப்ரீகேஜி படிக்கும் போதுலேயே நான் வந்துட்டு நிறைய வாட்டர் கேனு அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வாங்கி இருந்திருப்பேன். ஏன்னா அவ அடிக்கடி உடச்சிருவா. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இதுல வந்துட்டு மேலே பிளாஸ்டிக் இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கான ஃபிளாஸ்க் மாதிரி அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியாச்சு. இதை வந்து இப்படி சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு வந்து இப்படிதான் குடிக்க தெரியுமே. இப்போ வரைய அவள் 4 வயசு ஆக போகுது. இப்போ வரைய இப்படிதான் குடிக்க தெரியும். ஸோ அவளுக்கு வந்து இந்த வாட்டர் கேன் ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? 576 ரூபா. 576 ரூபா ஒரு வாட்டர் கேன் வாங்கியிருக்கு. ஏன்னா மேடம் வந்து எல்கேஜி போயிட்டாங்க. இன்னும் வந்துட்டு அவங்க இன்னும் ஃபுல் டே இருப்பாங்க. வாட்டர் கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து சிம்பிளாவே வாங்கியாச்சு இப்போதைக்கு. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. என்னதியா இந்த பேசாது. நான் இன்னொன்னு இருந்த வரேன். பாப்பா இதை விளையாட கொண்டு போயிருவா. இன்னொன்னு வந்துட்டு தொடாத. இந்த பேர்ட்ஸ் வந்து அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அழுது வாங்கினா. ஸ்டாம்ப் எழுதிட்டாத. நம்ம வந்து பேட்டரி எல்லாமே போட்டிருக்காங்க. அடியில வந்துட்டு பேரு சொன்னா போ, பாட்டியில போய் காமி. அந்த இது வேணும்னு அழுது அடம்பிடிச்சு வாங்கினான். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பா ரூமுக்கு போ, ஹாலுக்கு போ பாப்பா, ஒரு நிமிஷம் போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு சிம்பிளாவே எடுத்திருக்கேன். ஏன்னா அவள் லஞ்ச் கொண்டு போறதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அதிசயம். ஸோ அதனால நம்மளுக்கு செப்பரேட்டா கொடுத்து விடுற மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இதோட அமௌண்ட் வந்து 89. இது பிளாஸ்டிக் தான், அதனால இது ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு வேற டிஃபன். மேடம் வந்து இங்கே ஃபுல் டே ஸ்கூல்ல 3:30 வரைய ஸ்கூலு. ஸோ அதனால டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு இந்த கேரியர் வச்சு இது பண்ற மாதிரி டைட்டா தான் இருக்கு. இதை இப்போ இந்த இதை கீழே இறக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணணும் போல அப்படிதான் சொன்னாங்க. இது எப்படி ஓப்பன் பண்ண போறோம் தெரியும். இது எல்லாத்துக்குமே தெரியும்ல. இந்த இது வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இவ வந்துட்டு தண்ணினாலுமே கொட்டிடுவா. அதனால சாப்பாடுமே கொட்டிடுவான்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. நிறைய மாடலா இருந்துச்சு. ஸோ நாங்க வந்துட்டு அது மாதிரி வாங்காம இவளுக்கு எது கொட்டாம கம்ஃபர்டபுளா கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீட்டா சாப்பிட்டு கொண்டு வருவாளோ அது மாதிரிதான் வாங்கியிருக்கு. ஸோ
மாட்டிக்கிறேன். இதோட அமௌண்ட் வந்துட்டு, ஆனா எனக்கு என்னமோ அமௌண்ட் எல்லாம் கூட மாட்டாங்க தெரியுது. 745 ரூபாய். ஒருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நான் சொல்ற அமௌண்ட் எல்லாம் ஒருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. 755 ரூபாய். இது கூட ஒரு பேக் நம்ம வந்துட்டு இது ரெண்டுமே சேர்த்து 755 ரூபாய். தனியாவும் கொடுத்து விட்டுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து விட்டுக்கலாம். இந்த மேடத்துக்கு எல்கேஜி தான் போறாங்க. எனக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது 2 வருஷத்துக்கு ஒரு பேக். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பேக் வந்து ஒன்று போன வருஷம் கொண்டு போனது ஒன்று இருக்கு. ஸோ மாற்றி மாற்றி கொண்டு போய்க்கிடுவாள். அதனால வந்துட்டு லஞ்ச் பேக் இது உள்ள கொட்டினாலுமே இந்த பாஞ்ச் வச்சு இந்த கிளாத்ல வந்துருக்கிறதுனால உள்ள கொட்டினாலுமே எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் கேட்டிருக்கேன். ஏன்னா போன தடவை வந்துட்டு ரொம்ப கொட்டி பேக் எல்லாம் இதாக்கிட்டான். ஸோ அதனால வந்துட்டு வேற மாதிரி தான் வாங்கிட்டு, பிளாக் கலர் தானே அழுக்கு தெரியாது. இது அவ தான் செலக்ட் பண்ணி, எல்லாமே அவ தான் செலக்ட் பண்ணது. இது பொம்மைன்னு நினைச்சுக்கிட்டா, ஆனா அப்படிதானே இருக்கு, பொம்மை மாதிரி தானே இருக்கு. மேடம் இதை பொம்மை நினைச்சு வாங்கிட்டாங்க. சரி, இதோட ரேட் வந்துட்டு காணும் 578 ரூபாய். ஆனா நல்லா உழைக்குது. இவ சின்ன பிள்ளைன்றதுனால இவளுக்கு வச்சுக்க தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் குவாலிட்டியா தான் எடுத்திருக்கு. இப்படி கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு 3 டவல். ஒரு டவல் வந்து 16 ரூபாய். 3 டவல்மா. என்னமா வேணும்? இது அம்மா வரேன். 3 டவல். தொடக்கூடாத, முடிஞ்சிருச்சு. இரு, நீ அந்த இதை போய் பாரு, அந்த கிளிய போய் பாரு, அங்க போய் பாரு. 3 ஏதாச்சும் வேணுமா? வயிறு பசிக்குது அவளுக்கு. ஓகே கைஸ், இந்த 3 டவல். அப்புறம் வந்துட்டு இதோட ஃபுல் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2381 ரூபாய். என்னத்த சொல்ல, தெரியுதா? 2381 ரூபாய். இன்னும் அவளுக்கு வந்துட்டு பேக் வந்து இருக்கு. அது வந்து நாளைக்கு வாஷ் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்துட்டு வேற அவளுக்கு இன்னும் வாங்க வேண்டியதில்லை. பென்சில்லாம் அவளுக்கு வந்து ஸ்கூல்ல யாருக்காவது பர்த்டேனா பென்சில் தான் கிஃப்ட் இது கொடுப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பென்சில் கொடுத்துருவாங்க. ஸோ எரேசர் எல்லாமே இருக்கு. அது இன்னும் போக போக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. மேடம் எப்படி அவளுக்கு வந்து அந்த ஸ்கூல் போகலையா, வேற ஏதோ ஸ்கூல் பார்த்து வச்சிருக்கா போல, அங்கே போறேன்னு அழுதுட்டு இருக்கா. காலையில எப்படி அவளை கிளப்பி விட போயின்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ரெகுலராக இன்னும் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படியே சாப்பாடுமே வேற என்ன வாங்கணும் அப்படின்னா எதுவுமே நான் ஒரு தண்ணி கூட குடிக்கலாங்க. வீட்டில் வந்தால் தண்ணி குடிச்சேன். சாப்பாடுமே வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம நேரம் தானே வந்திருக்கோம். ஸோ அதனால வீட்லையுமே பார்க்குற மாதிரி மாவு எதுவும் இல்லை. அதனால நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வந்து இனிமேல் இவளுக்கு லஞ்ச் கொடுக்கணும். லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுனால மேடத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்ற மாதிரி பண்ணி தரலான்ட்டு லஞ்சுமே காய்கறியுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த கிளியை வாங்கிட்டு வந்து என்னென்ன பாடுபடுத்திட்டு இருக்கா. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். நான் வந்துட்டு லைவ் அண்ட் வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய், டேக் கேர், பார்த்து சேஃபாக இருங்க.